1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கிறிஸ்துவையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். வார்த்தையா நிருபங்களா இருந்த இந்த விசுவாசிகள் அத்தனை பேரும் அடுத்து எப்படி ஆகிறாங்கன்னா மாடலாக மாறுறாங்க, மாதிரிகள் ஆகினீர்கள். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ அந்த வசனத்தை அப்படியே கொண்டு வாங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி உருவமாக மாறுது. இப்போ கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திற்கு நிருபங்களாக இருந்த நீங்களும் நானும் எப்படி மாறுறோமா? கிறிஸ்துவுக்கு மாதிரியாக மாறுறோமா? அதாவது பேதுரு சொல்றார், ஃபர்ஸ்ட் நம்மளை எப்படி சொல்றார் பேதுரு? 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸை பிரிண்ட்டை வச்சுட்டு போனார். இப்போ நல்லா கவனிங்க, இது லெட்டர் இல்லை, ஃபுட் பிரிண்ட், ஒரு இமேஜ். அதாவது சொன்ன ஆண்டவர் அதுக்கு ஒரு உருவத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி ஒரு உருவமாக மாறுகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு விசுவாசியும் ஆரம்பத்தில் அவன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதில்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 அவன் கிறிஸ்துவனுடைய லெட்டராக ஒருத்தருக்கும் லெட்டராக மாறுறான். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். லெட்டராகி மாறுகிற அவன் அடுத்து எப்படி மாறணுமா? மாதிரிகளாக மாறணுமா, விசுவாசிகளுக்கு ஒரு ரோல் மாடலாக. இது அடுத்த ஸ்டேஜ். அதாவது இந்த இமேஜாக மாறணும். நீங்கள் அங்கே வசனம் சொல்லுது, நீங்கள் அதற்கு மாடலாக இமேஜாக மாறுகிறீர்கள். இந்த இமேஜாக மாறும்போது, இந்த இமேஜாக நீங்கள் மாறும்போது என்ன ஆகும்? இது ஏதோ ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். இப்போ உங்களை ஒரு சிலை வடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிலைக்கு ஒரு மாடல் இருக்கும். அந்த மாடலை போலத்தான் அந்த சிலை இருக்கும். யாரோ ஒருத்தரை உட்கார வச்சு அந்த மாதிரி செய்வாங்க, அதான் அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வசனமாக இருந்தீர்கள், நிருபங்களாக இருந்தீர்கள், அடுத்து எப்படி மாறுகிறீர்கள்? மாதிரிகளாக, மாடலாக மாறுறீங்க. ஆனால் இப்போ சில மாதிரி நீங்கள் ஆகலை, அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் யாரை மாதிரி மாறீங்க? சிருஷ்டிகரை மாதிரி மாறுறீங்க. அவர் ஒரு ஃபுட் பிரிண்ட் வச்சுட்டு போயிருக்கிறாரு, இந்த மாதிரி நீ மாறு. இந்த மாதிரி எப்படி மாறணும்? இயேசுவை போல நீ மாறு, அதான் ஃபுட் பிரிண்ட். இப்போ நான் இயேசுவை போல மாறணும்னா எப்படி? புறம்பே சொல்றாரா? அந்த வசனம் அழகா இருக்கு பாருங்க. அவர் புறம்பே சொல்றாரா? இல்லை, வசனம் சொல்லுது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். அடுத்து அவர் சொல்றாரு, ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்போ நீங்க யார மாதிரி மாடல், உங்களுக்கு யார மாதிரி நீங்க மாடலா மாற போறீங்க? நம்ம மாதிரி மாதிரி தான் செலவு வரும். ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டு. இங்கே எப்படி இருக்குது? ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அவரை மாதிரி மாடல். இப்போ இன்னும் கொஞ்சம் சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும். நல்லா கவனிங்க. மோசே கிட்ட ஆசாரிப்பு கூடாரத்தை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு? மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின் படி ஒரு மாடல் இருக்குப்பா, அந்த மாடல் மாதிரி இங்கே செய். எங்கே செய்ய? பூமியில் செய். அப்போ பூமியில் செய்கிற ஆசாரிப்பு கூடாரம் எப்படிப்பட்டது? மலையில் அவர் பார்த்த மாடல். இப்போ அந்த மாடலுங்கிறது இமேஜா இல்லை கீழே இருக்கிறது மாடலா? கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஆசாரிப்பு கூடாரம் தான் உண்மை, ஏன்னா மேலே பார்த்தது தான் மாடல். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போது ரிவர்ஸாக யோசிங்க. இந்த மேலே காமிச்சாரு, அது எங்கே இருக்குது? அவர் எந்த பிரிண்ட் ப்ளூ பிரிண்ட் போட்டு காட்டினாரு? எந்த இடத்துல வரைஞ்சி காட்டினாரு? அந்த வரைஞ்சி வச்சிருக்கிறது தான் மாடல். நீங்கள் வீடு வாழ்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க, அதான் மாடல். அதை மாதிரி வீடு கட்டணும். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? மலையில் நான் காண்பித்த மாதிரியின் படி கீழே கட்டுவதற்கு எச்சரிக்கையாரு. அப்போ கீழே கட்டுற இந்த ஆசாரிப்பு கூடாரம் ஒரிஜினல், மேலே பார்க்குறதான காமிச்சதான அந்த காரியங்கள் மாடல் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? கீழே இருக்கிற ஆசாரிப்பு கூடாரம் என்பது மேலே இருக்கிற பரலோகத்தினுடைய மாடலாக இருக்குன்னு எபிரேயருக்கு எழுதும்போது சொல்கிறார். எபிரேயர் 8:5 சொல்லுது, இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ணுகையில் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாக இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இந்த ஆசாரிப்பு கூடாரங்கிறது பூமியில் கட்டினது, ஆனால் ஒரிஜினல் எங்கே இருக்குதாமா? பரலோகத்தில் இருக்குது. அப்போது கீழே கட்டுறதா மாடல், இதோட ஒரிஜினல் பரலோகத்தில் இருக்குது. ஆனால் சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு காமிச்சனே மாடலா, அதே மாதிரி ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டு. ஆனால் காமிச்சது ஒரிஜினல், கட்டுறது மாடல். இப்போ புரியுதா டிஃபரன்ஸு?
அதே மாதிரி தான் நீங்களும் நானும் பரலோகத்தில் உள்ளதுக்கு மாடல். ஆனா நமக்கு காமிச்ச ஒரிஜினல் யாரு? பரலோகத்தில் இருக்கிற இயேசு. அதான் வசனம் சொல்லுது, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஒரு ஃபுட் பிரிண்ட் வச்சுட்டு போயிருக்கிறார். ஒரு நிருபமா அப்படி சுவிசேஷமா மற்றவங்க படிக்கக்கூடிய அளவில் இருந்த விசுவாசி இப்போ எப்படி மாறணும் தெரியுமா? குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் நீ மாறணும்னு சொல்றார். ரோமர் 8:29 சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ. அப்ப நம்மளாம் அப்ப குமாரனின் சாயலுக்கு ஒப்பா மாறணும். எப்படி மாறணும்? வெளிப்பிரகாரமாகவா? அப்படியே நல்ல நீல முடியோட தாடியோட அதோடைய இல்லை. கிறிஸ்து அப்படி இருக்கிறார்னு இருக்கா? இல்லை. பரலோகத்தில் அவர் எப்படி இருக்கிறாரு? அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். 5ஆம் அதிகாரம் சொல்லுது, முத்திரைகளை வாங்க வரும்போது அவரை பத்தி சொல்ற வசனம் என்ன சொல்லுது? இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி, இவரை சிலுவையில் அறையப்பட்டாரு. இதே காரியத்தை பேதுரு சொல்லும் போது சொல்றாரு, அவருடைய பாடுகளுக்கு மாதிரியை வைத்து விட்டு போனார். அப்ப நீங்களும் நானும் அவருடைய பாடுகளுக்கு மாதிரியாக இருக்கிறோம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு அவர் எப்படி தீமை செய்யாம பாடு அனுபவிச்சாரோ அதே மாதிரி நாமளும் அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றி பரலோகத்தில் இருக்கிற அவரின் சாயலுக்கு மாறணும். அதை மாதிரியா கீழே வச்சிருக்கிறார். இப்ப நம்மளை பார்க்கிறவன் ஓவராலா சொல்லணும்னா என்ன சொல்லணும்? நம்மளை பார்க்கிறவன் கிறிஸ்துவை பார்க்கணும், கிறிஸ்துவனுடைய சாயல் வரணும். முன்னாடி நம்மளை பார்க்கிறவன் கிறிஸ்துவை படிக்கணும். அதான் காஸ்பல். நம்ம தான் காஸ்பல்னு சொல்றாரு, நிருபம். அந்த நிருபத்திலே பல ஸ்டாண்டர்ட் இருக்கு. லகுவா சொல்ற நிருபம் இருக்கு. உங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிறவன் சுவிசேஷத்தை, ஏன்பா நீ சந்தோஷமா இருக்கியே, இந்த சந்தோஷம் எப்படி? எனக்கு தான் பெட்ரோல் விலை ஏறுது, ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் சந்தோஷமா இருக்க, சிரிச்சிட்டே இருக்கியே, எப்படிப்பா? இது காஸ்பல். அதுக்கப்புறம் ஒரு விசுவாசி கேட்பான், எப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க? பார்க்கும் போதெல்லாம் நல்லா நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, நல்லா பைபிள் வாசிக்கிறீங்க, எப்படி இவ்வளோ பிரச்சனைகள் செய்ய முடியுது? இது அடுத்த ஸ்டாண்டர்ட் நிருபம். இதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட், எப்படிப்பா நீ பேசும்போது மட்டும் இந்த மாதிரி காரியங்கள்லாம் தெரிய வருது, உனக்கு எப்படி இது எங்கேருந்து படித்த, எப்படி நீ பேசும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நாங்கள் இதெல்லாம் கேட்கலையா? இது அடுத்த நிருபம். இதை எங்களுக்கு புரியவே, அடுத்து இன்னொரு லெவலுக்கு போவோம். எப்பா ரொம்ப டீப்பாக இருக்குப்பா, நீ பேசுகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு தடவை 2 தடவை கேட்டால் புரியுது. ஏன்னா பவுல் சொல்கிறாங்க அப்படித்தான், அறிகிறதற்கு அதுதான் இருக்கிறது. இந்த மாதிரி நிருபத்தில் பல ஸ்டாண்டர்டாக இருந்த நீங்களும் நானும் ஆதியில் வார்த்தையாக இருந்தோம். ஒரு பீரியடில் வெறும் பேசுகிறவர்களா, காஸ்பல் சொல்கிறவங்களா, பிரசங்கம் பண்ணுறவங்களா இல்லாதபடிக்கு கிறிஸ்துவின் சாயலுக்கு மாதிரியாய் மாறணும். கிறிஸ்துவின் அடிச்சுவடு ஃபுட் பிரிண்ட்டுக்கு நீ என்ன மாறணும். கடைசி வரைக்கும் பிரசங்கியாரவே இருந்துட்டு சாவறவங்க இருக்காங்க. கடைசி வரைக்கும் ஒரு காஸ்பல் வெறும் வந்தோம், ரசிக்கப்பட்டோம், சபையில் இருந்தோம், ஓகே ரைட், இந்த ஸ்டாண்டர்டோடய செத்து போகிறவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு தடையாக போகிறதுக்கு இல்லை. ஆனால் அவர் எதிர்பார்க்கறது என்ன? இந்த பூமியிலேயே 2000 வருஷமா 4000 வருஷமா கிறிஸ்து வருகிற வரைக்கும் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு கூட்டம் அவர் பேரையாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு, ஒரு கூட்டம் அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஆபிரகாமின் நாட்களை பார்க்க ஆவலாக இருந்தான். மோசே, ஆண்டவரே நான் முகத்தை பார்க்கணும். இவங்க எல்லாம் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் பார்க்க முடியல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சாயலுக்கு ஒத்து கொஞ்சம் யாராவது அப்படியே வந்தா ஒருவேளை இவர் கிறிஸ்துவா இருப்பாரோ. யோவான் ஸ்நானன்கிட்ட போய் கேட்குறான், நீ கிறிஸ்துவா? ஏன்னா நீ பேசுறதெல்லாம் பார்க்குறதெல்லாம் ஓரளவுக்கு அப்படி இல்லை. அவன் சொல்கிறான், இல்லை நான் இல்லைப்பா, ஒரிஜினல் வரும்பா, நான் அந்த மாடல் என்னை பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது, உனக்கு கிறிஸ்துவனுடைய மாடல் மாதிரி நான் தெரிகிறேன் ஒழிய நான் கிறிஸ்து இல்லை, எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அப்போ திருப்பி இயேசுவே வந்து கேட்குறான், நீங்கள் அந்த கிறிஸ்துவா? எங்களுக்கு மறைக்காதீங்க, சொல்லுங்க. ஏன் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ணுறது, நீங்கள் செயல்பாடு எல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு அப்படி தாங்க இருக்குது, அதனால தான் கேட்குறோம். ஏன் சொல்கிறேன்? நான் பலமுறை உனக்கு சொன்னேன், எத்தனை தடவை உனக்கு சொன்னேன். நான் சொன்னதை வச்சு நீ கவனிச்சினா, என் வார்த்தையை நீ கவனிச்சுக்கிட்டே வந்தீனா நான் கிறிஸ்து என்பதை நீ புரிந்து கொள்வாய். அதே மாதிரி தான் நீ கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்குள்ளே வளர்ந்து வரும்போது கிறிஸ்துவின் சாயலை அடைவாய். ஏங்க பூமியில் போய் கிறிஸ்துவின் சாயலை அடைய முடியுமா? ஏன் முடியாது? முடியும். கர்த்தர் உன்னை மறு ரூபமாக்குவார். கொஞ்சம் கொஞ்சமாக உன் சாயல், உன் பேச்சு, உன் செயல் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு சிம்பிள் லாஜிக் தான் வச்சுக்கோங்களேன். இந்த நம்ம வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், குழந்தை வயிற்றில் இருக்கும்போது நம்ம மாதிரி நாடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல அழகான குழந்தை ஃபோட்டோவை அப்படி ஒட்டி வச்சுருப்பாங்க. அழகான குழந்தை ஃபோட்டோ ஒட்டி வச்சுருப்பாங்க. எதுக்காக அதை ஒட்டி வச்சாங்க அப்படின்னா, சயின்டிஃபிக்கலி அது ப்ரூவ்டு. எதுக்காக ஒட்டி வச்சாங்க அப்படின்னா, நம்ம அந்த அழகான குழந்தைய பார்க்க நம்முடைய மைண்ட் வந்து ஒரு ப்ளசன்ட். ஸோ நம்ம குழந்தையும் அந்த ப்ளசண்ட்டான மைண்டில் அழகாக பிறக்கும். அந்த இமேஜ் அப்படியே அது உள்ளே வரும், நம்ம பார்க்குறது அப்படியே நம்ம குழந்தைக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தாட். சிலர் வந்து அதை ப்ரூஃபாகவும் சொல்கிறாங்க, சயின்டிஃபிக்கலி ப்ரூஃபாகவும் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பிரேசில் போன்ற நாடுகளுக்கு போனீங்கன்னா, அந்த ஒரு ஃபுட்பால் பிளேயர், அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்பால் பிளேயரை அங்கே வச்சுருப்பாங்க, ஸ்டிக்கர் பண்ணி பெருசாக போஸ்டர் போட்டு. என்னன்னு கேட்டால்,
அதை பார்க்க 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 என் பையனும் பின்னாடி ஒரு ஃபுட்பால் பிளேயராக வருவான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. அதே நேரத்தில் இஸ்ரவேலர்கள் அந்த பாரம்பரியத்துக்குள்ளே இருக்கிறவங்க அந்த பிரமாணங்களை எழுதி போட்டிருப்பாங்களாம். அதை அந்த அம்மா பார்க்கும், படிக்குமா, படிக்க 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 என் பிள்ளைக்குள்ளேயும் அந்த பிரமாணம் போகும். அதே மாதிரி தான் உன்னை பார்க்க நீ கர்த்தருடைய வார்த்தையை வாங்க வாங்க வாங்க, நீ கர்த்தருக்குள்ளே சஞ்சரிக்க 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 உன்னுடைய இமேஜ் கர்த்தருடைய இமேஜ் போல மாறும். நீ அந்த ஆதியில வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாச்சு இல்லை, நீ ஆவியில கர்த்தரை போல மாறுவேன். நம்ம மாற முடியுமா? அப்படி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அவர் வரும்போது நான் அவரை மாதிரி இருப்பேன். அப்போ வருகையில் நான் அவரை மாதிரி மாறுவேன், அவரை மாதிரியே ஆவேன். அப்படின்னா இது ஒரு மேஜிக் ப்ராசஸ் இல்லை, பட்டுன்னு அப்படி மாறி வேற ரூபமாக இல்லை, உள்ள மாறிக்கிட்டே இருப்பேன். நான் மறுரூபமாகிறது உள்ள மாறிக்கிட்டே இருப்பேன். என் சுபாவம் மாறும், என் பேச்சு மாறும், என் சிந்தனை மாறும், ஒவ்வொன்றா மாற மாற. இப்போ எப்படி மோசே மலைக்கு மேலே தேவனை பார்க்க பார்க்க அந்த பிரகாசம், இப்போ மோசையோட முகம் தெரியல, கர்த்தருடைய பிரகாசம் தெரியுது. இப்போ மோசே முகம் அவங்களுக்கு தெரியவே இல்லை, ஒரு ஃப்ளாஷ் தெரியுது. இப்போ யோசிச்சு பாருங்க, மோசே வாழ்நாளெல்லாம் மேலே இருந்தால் மோசே எப்படி இருப்பான்? அவருடைய முகமும் அவருடைய அந்த ஃப்ளாஷும் இவன் ஃப்ளாஷும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய முகம்னா இவன் கர்த்தருடைய முகத்தை பார்க்க போகிறதில்ல. கர்த்தருடைய கண் இப்படி இருந்துச்சு, மூக்கு எப்படி இருந்துச்சு, அவங்க போய் பார்க்க போகிறதில்ல. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய வெளிப்பிரகாரமான இமேஜாக நீ மாறுவேனா, அதோடைய அர்த்தம் என்ன? அவர் மாதிரியே மூக்கு, அவர் மாதிரியே கண், அப்படி அர்த்தம் இல்லை. அவர் முகத்தில் இருக்கிற பிரசன்னம் உன் முகத்துக்கு வரும். அவர் முகத்தில் இருக்கக்கூடியதான அந்த மகிமை உன் முகத்துக்கும் வரும். நீ அவரை போலவே மாறுவே. அவரே 1 யோவான் 3 சொல்லுது, அவருக்கு ஒப்பாக இருப்போம், குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுவோம். அப்போ நீ அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போகணும்னா எப்படி போகணும்? உன்னுடைய வார்த்தைகள் உனக்குள்ளே வர 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 கிறிஸ்துவினுடைய மகிமை உனக்குள்ளே தங்க தங்க, தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது, கர்த்தரோடு கூட நீ சஞ்சரிக்கும் பொழுது நீ கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுகிறாய். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காரியம் சொல்லுவாங்க, ஏன் யூதாஸ் காரியத்து இயேசுவை முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தாங்க. இது ஆத்தன்டிகேட்டட் கிடையாது, சொல்ல கேள்வி. இப்படி சொல்ல கேள்வி, இதுக்கு 100% ப்ரூஃப் எல்லாம் கிடையாது. இப்படி என்கிட்ட ஒருத்தர் ஒரு புக்லேயே எங்கேயும் நான் படித்தேன், அதை சொல்கிறேன். ஏன் அந்த ராத்திரியில் அவரை முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு 2 ரீசன். ஒன்று விட்னஸ். இப்போ ஒரு குற்றவாளியை காட்டி கொடுக்கறது. நம்ம ஊரில் அந்த பரேடை நடத்துவாங்க, நிற்க வச்சுட்டு ஒருத்தரை கூப்பிட்டு இதில் யாருமா அந்த குற்றவாளி காட்டு அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஒரு கையை நீட்டி காட்டுவாங்க, இவர் தான் அப்படின்னு. இதே மாதிரி தான் இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு அங்கே இருந்த 12 பேரில் யார் குற்றவாளி அப்படின்னு காட்டி கொடுக்கறதுக்கு 11 பேரில் இவனை கூப்பிட்டு போகிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா, அந்த 11 பேருமே 3.5 வருஷம் கிறிஸ்துவோட இருந்ததுனால ஏறக்குறைய எல்லாருமே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக பார்க்கறதுக்கு, பேசுறது கிறிஸ்துவ மாதிரியே பேசுறது, முடி கிறிஸ்துவ மாதிரியே வளர்த்துக்கிறது. சில ஆட்கள்லாம் அப்படி இருக்காங்க இல்லையா? ஒரு சினிமா நடிகர் இருக்கிறாருன்னா அவரை மாதிரியே அவங்க எல்லாம் பண்ணிப்பாங்க, அவரை மாதிரியே முடி வளர்த்துப்பாங்க. ஒரு அரசியல்வாதி இருக்கிறாருன்னா அவரை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. இன்னொருத்தர் ரொம்ப பிடிக்கும்னா அவரை மாதிரியே இவங்க பேசுவாங்க. அந்த தங்களை அது மாதிரி மாற்ற முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி சீஷர்கள் இருந்தாங்க கொஞ்சம் பேர். அதனால் இயேசுவை மாற்றி பிடிச்சிடக்கூடாது, கரெக்டாக இயேசு மேலே தான் கை போடணும், அவரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்தான். அவன் போய் யாரை முத்தம் கொடுக்குறானோ அவர் தான் இயேசு அப்படின்னு சொல்லியும் அவன் முத்தம் கொடுத்தான்னு சொல்லி ஒரு காரியம் சொல்லுவாங்க. இது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கூட இருக்கிறவர்களுடைய பேச்சு இயேசுவை போல மாறி இருக்கு. ஏன்னா பேதுருக்கிட்ட அந்த அம்மா சொல்கிறாங்க, வேலைக்காரம்மா சொல்கிறாங்க, அந்த அரண்மனையில் இருக்கும்போது, நீயும் அந்த கலிலேயன் கூட இருந்தவன் தானே, உன் பேச்சு காட்டுகிறதே. அந்த சாயல் மாறுது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவினுடைய பேச்சும் பேதுருடைய பேச்சும் ஒரே மாதிரி இருக்கு. இதுதான் சாயலுக்கு ஒப்பாய் மாறுறது. பேச்சு மாறும், சிந்தனை மாறும். ஒரு நாள் நீங்கள் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறி இருப்பீர்கள். அதை ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, இந்த மாதிரி இருக்கிற ஃபுட் பிரிண்ட்டு, இது நீ பரலோகத்துக்கு வரும்போது நீ அப்படி ஆவ, உண்மைதான், அது இங்கேயே இருக்கணும். நீ அந்த மாதிரி இங்கேயே மாறணும். உன்னை பார்க்கிறவன் கிறிஸ்துவை பார்க்கணும். இப்படி தாண்டா இயேசு இருந்திருப்பாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட இவனை எப்படி இருக்கிறானா, இப்படித்தான் இயேசு இருப்பார். எனக்கு இந்த இயேசு வேணும். ஒவ்வொருத்தரும் உன்னை பார்க்கும்போது கிறிஸ்துவின் மாடலை பார்க்கணும். அதே மாதிரி தான் நீ நானும் இங்கே மாடல் யாருக்கு? கிரைஸ்டுக்கு மாடலாக வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பூமியில் நம்ம ஒரிஜினல், நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது, நம்ம ஒரிஜினல். ஆனால் உண்மையிலே நாம மாடல், நம்முடைய ஒரிஜினல் பரலோகத்தில் இருக்குது. அப்படி மாறுறோமா? அதான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவுக்கு மாதிரிகளாய் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.